தேங்காய் சாதம் செய்முறைக்கு அரை மூடி அளவுக்கு தேங்காவை நல்லா கழுவிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக போட்டுட்டு கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். அரை மூடி தேங்காவை நல்லா பூ மாதிரி அரைச்சாச்சு. இப்போ கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும். 3 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பருப்புங்க நல்லா செவரட்டும். செவந்த பிறகு தேவைன்னா நீங்கள் 3 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும் தேங்காய் சாதம். அடுத்து இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றின பிறகு அதில் இருக்கக்கூடிய எண்ணெயிலே கருவேப்பிலையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ஓரளவு எல்லாம் பொரிஞ்ச பிறகு 2 கொத்து கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கோங்க. ஒரு 4 காஞ்ச மிளகாய் 2-3 கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கின பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை நல்லா போகணும். ஸோ எண்ணெயில் நல்லா பரட்டி விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் துருவலை அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. இப்போ சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பு சேர்த்தே போட்டுடலாம். போட்டுட்டு வதக்கி விட்டுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. இவ்வளோதான். 2 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும். அடுத்து நல்லா சாதம் வடித்து நல்லா பலன்னு ஆற வச்சுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க தேங்காய் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு கருவேப்பிலை தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துட்டு சாதத்தோடு கிளறினீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சுவையான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.